ஜெய் ஸ்ரீராம். நமது குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ராமர் ஆலயம் வைகுண்டபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சுவாமி சைத்தன்யானந்தஜி மகாராஜ் மற்றும் சாதுக்களின் ஆசியுடன் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு நடைபெற உள்ளது. அன்று மாலை சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலைஜி மற்றும் நைனா நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் அன்னையின் ஆசி பெற்று செல்லும்படி அன்புடன் அழைக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிர சமயம். போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டன் அணையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சேவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. விரைவில் இல்லை, இன்னும் சற்றேறக்குரிய 8-9 மாசம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான் செயற்குழு பொதுக்குழுவில் ஜனவரி மாதம் கடலூரில் 9ஆம் தேதி நம்ம மாபெரும் மாநாடு வச்சிருக்கோம். அந்த மாநாட்டுக்குள்ள எல்லாமே முடிவு செய்து அந்த மாநாடே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் ஆமாங்க. இடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு. இடி ரைட் நடக்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லையா, இது யூஸ்வலா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா நிச்சயமா யாருன்னா தப்பு பண்ணா அந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள் வரி பணத்தை லஞ்சமோ ஊழலாகவோ செஞ்சா கட்டாயம் தண்டனை அனுபவிக்கிறோம். அதனால இடி ரைடு வர்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரிய மாட்டேங்குதுல. அதனால உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கும் தெரியணும். லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கேப்டன் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆட்சி அமையணும்ன்றதுதான் எங்களுடைய விருப்பம். இல்ல அது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு தனி நபருடைய விஷயத்த நீங்க அரசுக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப அவரு விசாகன் ராஜா தான் அந்த டாஸ்மாக் இதோட 1000 கோடி ஊழல்ன்றது ஒரு தனி நபர் மேல கொண்டு வர்றாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணி தாங்க அது பார்க்க முடியும். அவசரப்பட முடியாது. எதுவாக இருந்தாலும் அது தனி நபரை சார்ந்ததா இல்ல டாஸ்மாக் உடைய
அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததா அப்படிங்கறத பொறுத்து இருந்து நம்ம தமிழக அரசோட செயல்பாடுகள் எப்படி செயல்பாடுகள் நான் நிறைய தடவை சொன்னதுதாங்க. உங்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க. நிச்சயமாக 1000 ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை வந்து இன்னைக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின், எங்க பார்த்தாலும் குடி. இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள். அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள், நீட் எக்ஸாமாக இருந்தாலும், டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும், விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க உறுதியா சொல்றேன். அரசால 4 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் அவங்க கட்சி அவங்க அப்படிதானங்களை செய்வாங்க, அது இல்லைன்னா சொல்லுவாங்க. இப்ப அவங்க சில விஷயங்களை செய்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு அவங்க கட்சி சார்பா நடத்துறதுதான். இது ஒண்ணும் மக்களோ யாரோ சொல்றது கிடையாது இல்ல. இப்ப அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தான் சொல்லுவாங்க. 4 ஆண்டு காலம் ஆகுது ஆட்சிக்கு வந்து. ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமானர்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்ப அதிமுக பத்தி பேசினா பாஜக மீது நடவடிக்கை எடுப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியிருக்காங்க. இப்ப வந்து ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள வந்து மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. யாரும் வந்து தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துகளையோ சொல்ல வேணாம், பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும், அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்து அதான் சொல்லிட்டேன். ஜனவரி மாதம் கடலூரில் 9ஆம் தேதி உங்களுக்கு அறிவிக்கும். சரிங்களா? நன்றி. எதுங்க அது வந்து திமுக அரசு வந்து இந்த ஜெகதீசன் ஆணையத்துல வந்து அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்தாங்க, இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைன்னு இந்த குற்றச்சாட்டுறாங்க. ஆமா, இது வந்து அப்பாவி மக்கள் வந்து குருவியை சூடுற மாதிரி கொண்டுட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்புங்க. அது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா ஏன் இவ்வளவு கால தாமதம்னே தெரியல. இப்ப பொள்ளாச்சியில பாருங்க, நம்ம பாலியல் வன்கொடுமைக்கு கோர்ட் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து இங்க நடந்த துப்பாக்கி படுகொலைகளுக்கு நிச்சயமாக நீதி அரசர்கள் உடனடியாக ஒரு நல்ல தீர்ப்பை, மக்களுக்கான தீர்ப்பை தரணும்னு சொல்லி நான் தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கால தாமதம் செய்யாம. சரிங்களா? நன்றி, நன்றி, வணக்கம். வரும்போது RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.